ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் தாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கார்ன் எடுத்துருக்குறேங்க. ஒரு முழு கார்னை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கிறேன், கேரட் 2, வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கிறேன், ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை கார்ன் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் இந்த மாதிரி ரவை மாதிரி உடச்சி எடுத்துருக்கிறேன். நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் அது எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் கார்னை பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்குறேங்க. கூடவே துருவின கேரட், துருவின உருளைக்கிழங்கு, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3 பச்சை மிளகாய் அதையும் இதோடு சேர்க்குறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 கப் கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியிலே இந்த கடலை மாவோடு சேர்ந்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா மாவுலேயும் கார்ன் மாவுலேயும் நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசை தவாவில் ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் செலவாகாது. யூஸ்வலாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம வடை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னா நம்ம ஆயிலில் டிப் பண்ணி எடுக்கணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆயிலில் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இது பார்த்திங்கன்னா கட்லட் மாதிரி தான் இருந்தாலும் கட்லட் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்காது. நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஆயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்காது. ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆயிலே போதுமானதாக இருக்கும். ஸோ இது வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணலாங்க. இந்த டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.